தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 18வது ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைக்கின்றோம். இறைவனின் எல்லையற்ற அன்பையும் இரக்கத்தையும், அவர் நம் மீது கொண்டிருக்கின்ற பிரிக்க முடியாத அன்பையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுகின்றன. முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா, இறைவன் தரும் கொடைகள் விலை மதிப்பு பெற்றவை. பசியாயிருப்பவர்களே, தாகமாயிருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், வந்து உங்கள் பசியையும் தாகத்தையும் தணித்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் அழைப்பு விடுக்கின்றார் எசையா இறைவாக்கினர் வழியாக. இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுல் அடிகளார் உரோமேற்கு திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தில், இறைவனின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பது எது? துன்பமா, துயரமா, வேதனையா, வறுமையா, பசியா, பட்டினியா, சாவா, எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே வெற்றுவாகை சூடுவது இறைவனின் அன்பே என்று கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியானது மத்திய எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் வசனங்கள் 13 - 21 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரக்க குணத்தை நாம் காண்கின்றோம். 2 மீனையும் 5 அப்பங்களையும் கொண்டு 5000 பேருக்கு பகிர்ந்தளித்து இருக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், நம்மிடம் உள்ள சிறு சிறு செயல்களை நாம் செய்கின்ற பொழுது, மகிழ்ச்சியோடு செய்கின்ற போது, அதை அவர் மிகுதியாக்கி நம்மை பெருமைப்படுத்துவார், நம்மை அவருடைய பரலோக வான்வீட்டில் சேர்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை அவர் நமக்கு தருகின்றார். ஆகவே அன்புமிக்க இறை சொந்தங்களே, என்று நாம் இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். அவர் விட்டு சென்ற இரக்கத்தையும் அன்பையும் பரிவையும் ஆடையாக அணிந்து கொண்டு இந்த வாரத்தை தொடங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திராவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.